அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர்தாசன் செல்வகுமார். 2025 வருடம் மகரம் ராசி மற்றும் மகரம் லக்னத்திற்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ 2025 வருடத்தை 3 விதமான பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். வருடம் பிறக்கும் பொழுது சுக்கிர பகவானுடைய பூராடம் நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குது. அப்போ இந்த சுக்கிரனுடைய பலாபலன்கள் மகரம் லக்னமாக இருந்தாலும் சரி, மகரம் ராசியாக இருந்தாலும் சரி, மிக அற்புதமான யோகத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத நாம் கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் பரிகாரம் அப்படின்றது கண்டிப்பாக செய்ய வேண்டிய மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக துர்க்கையினுடைய வழிபாடு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாகம் தலையில் அமர்ந்திருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அது அங்காளம்மனாக இருக்கட்டும், சாமுண்டீஸ்வரியாக இருக்கட்டும், துர்க்கையாக இருக்கட்டும், இந்த அம்மனுடைய வழிபாடை எடுத்துக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு யார் குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை எடுத்துக்கிறது இந்த மகர ராசிக்காரர்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இந்த வருடம் இருக்கும். இதை நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். இந்த வருடம் பிறந்தது முதல் மார்ச் மாதம் 30 வரைக்கும், அப்புறம் மார்ச் மாதம் 30 மே மாதம் 14 வரைக்கும், அப்புறம் மே மாதம் 18 பிறகு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும், இப்படி 3 பிரிவுகளாக பிரிக்கின்ற பொழுது உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லது லக்கணத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கடந்த 7.5 வருட காலமாக உங்களுக்கு வரவேண்டிய எந்த விதமான நல்ல தகவல்களையும் வரவிடாமல் செய்து குழப்பத்தின் மேல் குழப்பம், சோதனைக்கு மேல் சோதனை, இதுக்கு மேலேயும் நமக்கு கஷ்டம்லாம் இருக்கா, எது இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினச்சி எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவர்களை நிலைகுலிய செய்தது இந்த 7.5 வருட காலம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் உற்றாராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், உயிருக்குயிராக மதித்த நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் இந்த காலகட்டங்களில் சந்தித்தது எல்லாமே ஏமாற்றங்கள், துரோகங்கள், இது மட்டும்தான். அப்போ இந்த 7.5 வருட காலத்தில் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்தித்ததற்கு பிறகு அவங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயம் அப்படின்றது பதிந்திருக்கும். என்ன பதிந்திருக்கும்னா, நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி குழந்தைகள், பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர் குழந்தைகள், இவர்களை தாண்டி இந்த உலகத்தில் நம்மீது அக்கறை கொள்வதற்கு யாருமே இல்லை என்கின்ற ஒரு தெளிவான முடிவிற்கு நீங்கள் வந்திருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த 7.5 வருட காலத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்த பக்குவ நிலை. சரி, பட்டதெல்லாம் பட்டாச்சு. ஒரு வருடமும் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டோம், ஆங்கில புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் ஒரு வருடமும் நமக்கு எதுவுமே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் சோதனையும் சோதனையும் சோதனையுமாக இருந்துட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சோதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலக போகுது. இதுவே பெரிய விஷயம் இல்லையா? கெட்டது விலகிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நல்லது உள்ளே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதற்கு உண்டான காலகட்டமாகத்தான் இந்த 2025 ஜனவரி மாதம் 1 ஒரு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுக்கப் போகிறீர்கள். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நாம் எப்படி இருந்தோம்? நமக்கென்று ஒரு பெயர், நமக்கென்று ஒரு தனி ஆணவம், நமக்கென்று தனி ஒரு ஆட்சி, நம்ம பார்த்து 10 பேரை வாழ வச்சோம் என்கின்ற நிலைமையில் இருந்தீங்க இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையில் மீண்டும் நீங்கள் மாறக்கூடிய மிக அற்புதமான யோக கட்டத்தில் தான் இன்றைக்கி 2025 வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீர்கள் அப்படின்றது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். சரி, இதில் என்னெல்லாங்க நடக்கும் அப்படின்னா, எனக்கு எல்லா விதமான திறமையுமே இருந்துச்சுங்க, ஆனால் என்னுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைக்கல. நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன், ஆனால் யாரோ ஒருவர் அதற்குண்டான அங்கீகாரத்தை தட்டி பறித்து சென்று விடுவார்கள். அதே மாதிரி
நான் மற்றவர்களுக்காக முழுமையாக, உண்மையாக, விசுவாசமாக எல்லாத்தையுமே செய்வேன். ஆனால் அவர்கள் எங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறது நன்றி கட்டத்தனமாகத்தான் நடந்து கொள்வார்கள், துரோகம்தான் செய்வார்கள். வேலை முடிஞ்சதுக்கு பிறகு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஒரு கருவேப்பிள்ளையை விட மோசமாக நான் தூக்கி எறியப்பட்டேன் என்கின்ற மனநிலை இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறும். உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது இனிப்பான செய்தி. ஆனால் அதே நேரத்தில் மே மாதம் 14ஆம் தேதி இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல போயிட்டு குரு பகவான் உட்கார்ந்துருக்கும் போது ஏதாவது சங்கடப்படுத்திடுவாரா என்கின்ற பயம் இருக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே பல்வேறு பதிவுகளில் சொல்லும் பொழுது மகர ராசி மற்றும் மகர லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் யோகமான பலன்களை இதுவரைக்கும் தந்ததில்லை என்பதே என்னுடைய அனுபவம். அது குரு தசை நடந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களில் இல்லை குரு நல்லது செய்ய மாட்டார்னு சொல்கிறாரு. இல்லை, குரு தசை யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ அந்த குரு தசை காலகட்டங்களில் நீங்கள் என்ன விதமான அவஸ்தையெல்லாம் பட்டீங்க என்பதை நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அதனுடைய அடிப்படையில் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல போயிட்டு மறைகிறது ஒரு விதமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான். அப்படி ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்றது மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்றார் போல நான் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த வீடு எத்தனையோ முயற்சிகள் போராட்டங்களுக்கு பிறகு அந்த வீட்டினுடைய வேலை மிக அற்புதமாக முடியும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளை மேல் படிப்பு படிக்க வைக்கணும், அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அல்லது நாமே வெளிநாட்டுக்கு போகணும் எங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா? இவர்களுக்கெல்லாம் நீங்கள் திட்டமிட்டபடி எதையும் தடையில்லாமல் செய்து கொள்ளலாம். அப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை போயிட்டு பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு சுப செலவுகள் காத்துட்ருக்குன்னு அர்த்தம். வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற வேண்டும். சரி, அப்போ சுப செலவுகள் காத்துட்ருக்குன்னா என்ன அர்த்தம்? பணம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். பணம் எந்த வகையில் வரும்? எந்த வகையிலாவது வரும் அப்படின்றது தான். அதை தவிர 2025ஆவது வருடம் மே மாதம் 18ஆம் தேதி இதுவரைக்கும் மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வந்துடுறார். கன்னிராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு வரார். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் நம்மை கெடுப்பார்களா? கண்டிப்பாக உங்களை கெடுக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் அதை உங்களுடைய மேற்பார்வையில் செய்யணும். மற்றவர்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்கக்கூடாது. அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம அலுவலகத்தில் நமக்குன்னு இருந்த பணிகளை நம்ம தான் செய்தோம். ஆனால் பேர் அடுத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போது அடுத்தவர்களை நாம் புரிந்து வைத்து கொண்டோம் அப்படின்றது தான். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, இதுவரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வு என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு பல இடங்களில் கடன் வாங்கிட்டேன், அதை நான் கொடுக்க முடியல என்று இருந்தவர்களுக்கு அந்த கடன் தொகையிலிருந்து விடுபட்டு மேற்கொண்டு உங்களுடைய பேலன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு தேவையான கையிருப்பு அதிகரிப்பதற்கு தேவையான வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் மிக உறுதியாக சொல்கிறேன், திருமணம் நடந்தே தீரும். செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், என்னென்னமோ தோஷம் சொல்கிறாங்க. அதனால தாங்க எனக்கு சரியான ஒரு மன வாழ்க்கை அமையலை என்று இருந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கு என்று இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் 2025இல் உங்கள் வீட்டில் குழந்தையினுடைய சத்தம் கண்டிப்பாக கேட்கும் அப்படின்றது உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். அது மட்டுமல்ல, இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய வாடிக்கையாளர்கள்ட்டேருந்து பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ செலவுகள், ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் எனக்கோ அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கோ நான் மருத்துவ செலவு செய்துக்கிட்டே இருக்கேன். இந்த மருத்துவ செலவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர். அந்த மருத்துவ செலவிலிருந்து நிரந்தரமான முடிவு என்பது ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் உங்களை சார்ந்தவர்களுக்கு
ஆரோக்கியத்தில் மேம்பாடு என்பது ஏற்படும் அப்படின்றது இந்த வருடத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல பலன்களில் இதுவும் ஒன்று. வெளிநாடு போகணும், இதுவரை எனக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருந்துச்சு, ஏதோ காரணத்தினால எனக்கு தடைப்பட்டுச்சு, வெளிநாடு செல்லலாம். குறிப்பாக இந்த சுக்கிரனுடைய பூராடம் நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்கிறதுனால சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் புகழ் என்பது கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான பதவிகள், நீண்ட நாட்களாக காத்திருந்தீங்க இல்லையா, இந்த பதவிகள் எல்லாம் கிடைக்கும். இத்தனை வருடம் நீங்கள் அலைந்து திரிந்து பட்ட கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.